எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா சர்வதேவத அவசிய மை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா மை வகையில ஏகப்பட்ட மை வகைகள் இருக்கு. சர்வதேவத அவசிய மை இருக்கு, அஞ்சன மை இருக்கு, அப்படி சொல்லிட்டே போலாம். ஆண் வசியமை, பெண் வசியமை, மோகனம்மை, வித்தேஷனம்மை, குடிச்சாத்தானமை, எல்லா மையும் நம்மகிட்ட இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா சர்வதேவத வசியமை பாத்தீங்கன்னா எதுக்கு பயன்படுதுன்னா, ஒரு தெய்வத்தை வசியப்படுறது, ஒரு தேவதையை வசியம் பண்றது, அந்த மாதிரி நீங்க வச்சு பூஜை பண்ணும் போதே சர்வ தேவதைகளும் தெய்வங்களும் வசியமாகும் நம்ம கிட்ட. அது எல்லாமே உங்களுக்கு சித்தி பண்ணி கொடுக்கும். அதுக்குதான் இதுக்கு பேர் வந்து சர்வதேவதா வசியமைன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஒரு பூஜை எடுக்கிறீங்க, ஒரு முருகர் உபாசனையோ இல்ல காளி உபாசனையோ இல்ல அங்காளம்மா உபாசனையோ, அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்தை அந்த மாதிரி எடுக்கும் போது இந்த மைய வச்சு நம்ம பண்ணும்போது வசியமாகும். நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி உபாசனை பண்ணும்போது உங்களுக்கு எந்திரம் தெரியும் போது எந்திரத்தை நீங்களே வரைஞ்சி அந்த எந்திரத்துல வந்து சர்வதேவத வசியமை பூசிட்டு நீங்க அதை பூஜையில உட்காந்தீங்கன்னா கம்பல்சரி அது உங்களுக்கு சித்தியாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க பூஜை பண்ணும்போது நெத்திலையும் தலைச்சிலையும் வச்சு கண்டிப்பா பூஜை பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எந்த பூஜை பண்ணாலும் கண்டிப்பா சித்தி ஆகும். சில பேர் சொல்லுவாங்க 48 நாள் பூஜை பண்ண, 50 நாள் ஆச்சு ஆனா வந்து சித்தி ஆகல, நிறைய பேர் சொல்லுவீங்க. அப்படிப்பட்டவங்க இந்த மைய வாங்கி பூஜையில உட்காரும் போது நெத்தியில கொஞ்சம் தலை உச்சியில கொஞ்சம் வச்சுட்டு உட்காரும் போது பூஜையில அது உடனே அது எப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளுக்குள்ள உங்களுக்கு சித்தி ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மையோட சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இப்ப சில பேர் சொல்லுவீங்க, நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மையோட ரேட் எப்பவுமே ரேட் ஜாஸ்தி தான் இருக்கும். சில பேர் இவ்வளவு தராங்க அவ்வளவு தராங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து 3000 ரூபாய்க்கு வாங்கணும், 5000 ரூபாய்க்கு வாங்கணும் இந்த மைய. அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த சர்வதேவத வசிய மையில வந்து பாத்தீங்கன்னா நாங்க சில முக்கியமான விஷயங்களை அதுல சேர்த்து செய்யறோம். பாத்தீங்கன்னா இதுல சேர்க்கிற பொருள் பாத்தீங்கன்னா ஊசி காந்தம். அந்த ஊசி காந்தம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டாவே 6000 7000 வந்துடும். நிறைய சில முக்கியமான விஷயங்கள்லாம் சேர்த்து மொத்தமா நாங்க இதை எல்லாமே ரெடி பண்ணி புடம் போட்டு அது கறிக்காது மையாக்கணும். அது அது இது எல்லாமே இது அப்படி கிடையாது. இது எல்லாமே திரிச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா நெய் தீபம் போட்டு போட்டு இப்ப பாத்தீங்கன்னா இதுல சைவத்திலையும் பண்ணுவோம், அசைவத்திலையும் பண்ணுவோம். இப்ப சைவ முறைப்படி பண்றதா இருந்தா நாங்க மண்சட்டியில போட்டு அதுல வந்து கற்கனதை போட்டு நாங்க வந்து சைவ முறையில அதுல வர்றதை மையாக்கி நாங்க ரெடி பண்ணி தருவோம். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அசைவ முறையில பாத்தீங்கன்னா காளி உபாசனை எடுப்பாங்க, குட்டிச்சாத்தான உபாசனை எடுப்பாங்க. தலைச்சாம்பலையோட மண்டை ஓட்டு மேல வச்சு அதுல தலை சாச்சு அதுல புகை பிடிச்சி அதுல இருந்து வந்துதான் நாங்க ரெடி பண்ற ஒரு விஷயம். அது தனியா இருக்கும், இது தனியா இருக்கும். இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இதோட ரெடி பண்றது இல்லாம இதுல 8 விதமான வாசனை பொருட்களை நம்ம சேர்ப்போம். கோலசனை, மஞ்சள், புணுகு, இது எல்லாமே நிறைய விஷயங்கள் இதுல சேர்த்து இது பண்றது. அந்த சேர்த்து முடிச்ச மைய நம்ம ரெடி பண்ணிட்டு சில விஷயங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 1,00,000 மந்திர உருவு, இந்த சர்வதேவதாக்குன்ட்டு மந்திர உருவுகள் இருக்குது, அதை 1,00,000 உருவு போட்டா மட்டும்தான் இந்த மைய ரெடி பண்ண முடியும். அந்த மைக்கே ஒரு பவர் கிடைக்கும். பொதுவா மைய அரைச்சு வச்சாங்கன்னா கண்டிப்பா வராது. அது அந்த சர்வதேவதா கூட மந்திர குருகள் அதுல போட்டாகணும். சில பேர் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயங்கள் போட்டோம், 3 விஷயங்கள் போட்டோம், அப்போ மந்திரம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சித்தி ஆகும்னு கேட்டா நடக்காது. நம்ம இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 1,00,000 உரு போட்டா மட்டும்தான் கண்டிப்பா இதுல சித்தி ஆகும். அதுக்குண்டான பொருள் போட்டு அதுக்குண்டான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி பூஜை பண்ணி இதெல்லாம் மாதிரி மந்திரங்கள்ல போட்டா மட்டும்தான் இதெல்லாமே நடக்கும். இதுல இப்ப அஞ்சனமை இருக்குது. அஞ்சனமைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 3 சாமான் இருக்குது. அஞ்சனா தேவி நினைச்சிட்டு நம்ம அந்த பொருட்களை அரைச்சிட்டு அதை எடுத்ததுக்கு அப்புறம் அஞ்சனா தேவிக்கு 21 நாள் படையல் நம்ம போட்டு அப்படி பண்ணா மட்டும்தான் அந்த அஞ்சனா தேவி மை வந்து அஞ்சனா மறந்த இது வந்து அது மை வந்து சித்தி ஆகும். இப்ப அஞ்சனா மைய வரைச்சு வச்சோம், நம்ம சித்தி இது பண்ணோம் நெத்தியில வச்சோம்னா அது சித்தி ஆகாது. அதுக்கு படையல் எல்லாமே போடணும். நம்ம இதுல அரைக்கிற வேலை இருக்குது, படையல் போடுற வேலை இருக்குது, 21 நாள் பூஜை பண்ற வேலை இருக்குது. இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் அந்த அஞ்சனா மை ரெடி ஆகும். இதெல்லாம் நீங்களே சும்மா நார்மலா ஒரு மைய வச்சேன் ஆனா ஒண்ணுமே நடக்கலன்னா அதெல்லாம் கிடையாது. இந்த மைக்கான உயிர் கொடுத்தா மட்டும்தான் ஒவ்வொரு மையும் வேலை செய்யும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குறி சொல்ற மையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா மயானத்துல பொறைத்தைக்கணும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய் கிடைக்குது, 2,000 ரூபாய் கிடைக்குதுன்னா அதை நம்பி போய் ஏமாறாதீங்க.
அதை வாங்கி நாங்களே பார்த்தோம். எங்ககிட்ட வந்தாங்க, காட்டினாங்க. ஏதோ அரகச்சு அதை இதுல பண்ணி ரெடி பண்ணி கொடுத்த மை மாதிரி இருந்தது அதுல. அதெல்லாம் ரொம்ப பாவம் அதெல்லாம். இப்ப நீங்களே பாருங்களேன், இந்த ஊசிகாந்தம் அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களே வெளியே விசாரிச்சு பாருங்க, உங்களுக்கே அதெல்லாம் தெரியும். நாட்டு மருடையில கேளுங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 கிலோ எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அதெல்லாம் தெரிய வரும். அதெல்லாம் போட்டு பண்ணும்போது தான் நான் 5 கிராம் 10 கிராம் பண்ணாதான் அதெல்லாம் நடக்கும். அப்படியே படம் போட்டு திரிச்சு அப்படியெல்லாம் இது பண்றது கிடையாது. அதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மை இதுக்கு மட்டும்தான் வேலை செய்யுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு வெளியே போறீங்க, அது போகும்போது நீங்க வச்சுட்டு போனீங்க, போற இடத்துல எந்த பிரச்சனைகளும் இருக்காது. அந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்ததா அமைய ஆரம்பிச்சிடும். அதுக்குமே இந்த மை எல்லாமே யூஸ் ஆகும். இப்ப போறீங்க ஒரு இடத்துல, அந்த இடமே பாத்தீங்கன்னா சர்வ இடமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி வசியமாய் சர்வ ஆகும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறவங்க தொடர்ந்து பேசுங்க. எதுக்குன்னு சொல்லுங்க. இது பூஜைக்கா இல்ல வேற என்ன விஷயத்துக்குன்னு சொன்னீங்கன்னா அதை மறுபடி தக்கதாக நாங்க உங்களுக்கு ரெடி பண்ணி தருவோம். நன்றி, வணக்கம்.